ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு மீன் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு 2 மீன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, அதாவது கழுவிட்டு மட்டும், வேறு எதுவும் சுத்தம் பண்ண தேவையில்லை. வெறுமனே நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி அடுப்பு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே மீன் வச்சு நல்லா மீனை வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இந்த மாதிரி செய்கிறது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முழு மீனாக வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே நல்லா கழுவிட்டு அதை தூக்கி அப்படியே அடுப்பு மேலே வச்சு நல்லா சுட்டுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து சுட்ட அப்புறமா அதை திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வந்து சுட்டுக்கணும். பாருங்கள், இது சுடும்போதே இது மேலே இருக்க அந்த தொக்கெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். பாருங்கள், இப்படி நம்ம சுட்டு எடுத்துக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இந்த மேலே இருக்கிறது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே வந்து வெளியே எடுத்து அப்புறமா சுத்தம் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை காட்டுறதுக்காக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்து அது மேலே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆகிடுது. இப்போ நல்லா வந்து சுட்டுட்டு இது வெளியே எடுத்து அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை தட்டில் வச்சு நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செய்யும்போது செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இது மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி கையில் இது மேலே இருக்கிறதெல்லாம் இப்படி கையிலேயே நம்ம தேய்ச்சோம்னா அந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்துடும். நம்ம பொதுவாக சுத்தம் பண்ணும்போது எப்படி வந்து சுத்தம் பண்ணும்போது அந்த மேலே வந்து கத்தியை வச்சு சுரண்டிட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கையிலேயே ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி நடுவில் அந்த வயிற்றில் இருக்க அந்த எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து கையில் வந்து அப்படி பிச்சோம்னா அது வந்துடும். ஏன்னா நல்லா மீன் வெந்திருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறத அப்படியே வந்து இப்படி பண்ணி வெளியே எடுத்துகிட்டு மீதி இருக்க இந்த மீன் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து நம்ம வெளியே வச்சுக்கலாம். அப்புறம் கையில் எடுக்கும்போது அந்த முள் வந்து அப்படியே ஈஸியாக வந்துடுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம முள்ளை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மீனில் வந்து இப்போது பொதுவாகவே முள் அதிகமாக இருக்கும். அதனால நான் பார்த்து எடுத்துக்கிறேன். எல்லாம் மீன் வந்து அந்த சதையை எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் வந்து இப்படி நல்லா நசுக்கிக்கலாம். உப்பு இருக்குது, அதில் நான் நசுக்கிக்கிறேன். அதோடு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நான் வந்து கடுகெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கடுகெண்ணெய் இருந்தால் சேருங்க, இல்லைனா சமையல் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மீனோட அந்த சதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கூடவே ஒரே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக வந்து தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே ஒரு தவா வச்சு தவாவில் ஜஸ்ட் லைட்டாக எண்ணெய் போட்டு அப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீனை அப்படியே ஊற்றி நல்லா நீளமாக ஒரு இப்படி சுட்டுக்கலாம். பொதுவாகவே இந்த மீன் வந்து சுட்ட அப்புறமா நம்ம அந்த மேலே இருக்க இதெல்லாம் தொடச்சிட்டு கையில் அதுக்கப்புறம் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த சதையை எடுத்துக்கணும். சதையை எடுத்து அப்புறமா நம்ம அப்படியே வந்து சதையோட பச்சை மிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, உப்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கஞ்சி சாதம் சாப்பிடும்போது இதை சைட் டிஷ் மாதிரி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி டிஷ் செய்யும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதை வந்து சுட்டு எடுத்துக்கணும். இப்படி அடுப்பு மேலே தவாவில் வச்சு நல்லா 2 சைடு போட்டு திருப்பி எடுத்தோம்னா செம்ம சூப்பரான டேஸ்டியான நமக்கு சுட்ட மீனோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு